வணக்கங்க. வணக்கம்மா வணக்கம்மா. எத்தனை வருஷம் தாண்டா வணக்கம் வைப்பீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா எவ்வளோ வணக்கம்டா. கையே வலி எடுத்துச்சு. நல்லா இல்லையம்மா? நல்லா இருக்கு. டைமா இல்லையா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? எங்க போயிருந்தேன்? அதான் கேட்டேன், எங்க போயிருந்தா? வெளிநாடு ஓ போயிருந்தேன். வெளிநாடா? பட்டுக்கோட்டை போயிருவா? ஆமா. நீ ஒரு பச்சப்பா? சரி நான் கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? ஆமா. எங்களுக்கு தெரிஞ்ச வெளிநாட்டு வாத்தியார் நல்லா கத்து கொடுக்குறாரா, வெளிநாட்டு வாத்தியார் நல்லா கத்து கொடுக்குறான்னு கேட்க போறேன். எப்படி பதில் சொல்றீங்க பார்க்க போறேன். அப்படியா? ஆமா ஆமா. தந்தனி கேட்க போறியா ஒண்ணவா? நான் எப்பவுமே தண்ணியா கேட்கறேன், அப்படியே கலந்து தான் கேட்பேன். ஏன்னா தண்ணியா கேட்டா பேஜாரா இருக்கும், ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அதனால அது என்ன தண்ணியால? அது உனக்கு தெரியாது, நீ தம்முன்னு சரி. அது பாஸ். சரி கேளுப்பா. சரி பரவாயில்ல. பண்ணா வெளுக்காத வெள்ளையும், உடையா செய்யாத பாண்டமும், பானமே பெய்யாத மழையும், மூணும் சேர்ந்து ஒரு போலி என்ன செப்பு நீ என்ன மாட்டாரு கமான். கேள்வி. ஆமா பதில் நீ தான் சொல்லு. கேள்வி நான் படிச்ச பாடத்துல கூட வரல. அழகிய காப்பிரேஷன் சொல்லி ஈஸியா சொல்லி தரேன், எல்லா பசங்களும் தெரிஞ்சுங்க. அதுக்கு உனக்கு தெரியுமா? தெரியலண்ணா. சொன்னதால தெரியலன்னு. இதெல்லாம் வந்து படிக்கல. பண்ணா வெளுக்காத வெள்ளையும், உடையா செய்யாத பாண்டமும், வானமே பெய்யாத மழையும், மூணும் சேர்ந்து ஒரு போல் என்ன செப்பு நீ என்ன மாட்ட கமான். தெரியா? தெரியாதுல கை விடுகிறா. எங்க பாத்துறேன் நான் கேட்டேன், பதில் தேங்காய் தேங்காவா? அதை உடைச்சா உள்ள வெள்ளையாது போய் அது வண்ணா வெளுக்காத்து வேலைக்கு போ ஓடு. உடையா செய்யாத பாண்டம், உள்ளது தண்ணி, வானமே பெய்யாத மழை, இந்த மூணு ஒரு பொருள் தான். அண்டர்ஸ்டாண்டு? ஆமா அண்டர்ஸ்டாண்டு. சரி இன்னொரு கேள்வி, அதுக்காக எப்படி பதில் சொல்ல பாக்குறேன். முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும்? இது தெரியாதா? முட்டைக்கு நடுப்புற மஞ்சள் கரு இருக்கு. அதான் துன்றத்திலே இருக்கு, வேற எதுவும் தெரியாது. முட்டைக்கு நடுவு மஞ்சள் கரு, மஞ்சள் கரு. நல்லா யோசனை பாருங்க, டிசைனர் கலருங்க. என்ன படிப்பு படிச்சாலும் சரி, முட்டைக்கு நடுப்புற மஞ்சள் ஏங்க பேசுற? யோசனை பண்ண மாட்டியா? முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுப்புற இட்டு இருக்கும், இட்டு. ஆமா மூ இட்டை. நான் தான் கேட்டேன் முட்டைக்கு நடுப்புற முட்டை நடுப்புற மஞ்சள் கரு இருக்கு. நல்லா யோசனை பண்ண. நாங்க அடுப்பு முட்டைக்கு நடுப்புற, நீ சொன்ன பதில் முட்டைக்குள்ளோ. அண்டர்ஸ்டாண்டிங்? சரி பரவாயில்ல, லாஸ்ட் கேள்வி, அதுக்காக பதில் சொல்றேன். கொட்டலாத பழம் என்ன பழம் இருக்குது? இருக்குது, படிக்கிறவங்களுக்கு தெரியணும். வாழைப்பழனா? அதெல்லாம் கொட்டையே கிடையாது. கொட்டையா பாக்குறீங்க, அப்படியே முயங்கிறீங்க. அதை பார்த்து சின்ன சின்ன கருப்பு இருப்பா, அதான் கொட்டை. பின்ன பேசுறேன் வாழைப்பழம். அதுல இருக்கு கொட்டலாத பழம். என்ன பழம்? கொட்டலாத பழம் அண்ணாச்சி பழம். ஆமா அதெல்லாம் கொட்டையா இருக்காது. ஒன்னா நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு தெரியும். பேசுறேன். சரி இன்னொரு கேள்வி, இதுக்கு பதில் சொல்ல பாருங்க. 6ல 3 போனா என்ன இருக்கும்? தெரியாதா? 6ல 3 போனா மீதி 3 இருக்கும். உண்மையிலே நீ படிச்சீங்களா? ஓட்டு வச்சு இவ்வளவு கேள்வி எல்லாமே தப்பு தப்பா படிச்சு சொல்றீங்க. நானும் கேள்வி இப்ப கேட்டது என்னடா கேள்வி? 6ல 3 போனா எவ்வளவு இருக்கும்? 3. என்னடா பேசுறா? நான் பேசுறேன். 6ல 3 போனா என்ன இருக்கும்? வெறும் தண்ணி தாண்டா இருக்கும். நான் தான் சொல்லிக்கிறேன். நான் எழுத்து சொன்னேன் உங்கள்கிட்ட. 6ல 3 போனா என்ன இருக்குன்னு கேட்டேன். 6ல தான் 3 தண்ணி ஆச்சு. 3 எப்படி இருக்கும்? வெறும் தண்ணி தான் இருக்கும். நீங்க தான் படிச்சுங்க, கரெக்டா சொல்லணும். நான் பரிச்சை என்ன ஈச்ச விட்டுருவேன். நான் பரிச்சை கொம்பு வச்சு இப்படி திஞ்சு வரலாம். எப்படி எழுதுறாங்க? அதுக்குதான் இப்படிலாம் கத்துக்கணும் போகணும். அதுதான் கத்துக்கணும். என்னத்த கத்துறீங்க? ஓகே சரி, உங்களுக்கு டான்ஸ் போட வர முண்டு. ஆமாங்க, நாட்டுப்புற கலை பிரமாதமா ஆடுவா, அற்புதமா ஆடுவா. கலைகளை கையில் வச்சுக்கலாம். ஆமா ஆமா, பரதநாட்டியம், குச்சிப்புடி, பேரு பரதநாட்டியம் மொத்தம் இது. கோபரம்பாரு குச்சிப்புடியா எத்தனை குச்சின்னு ஆடுவான்னு தெரியாது. கோபரம்பாரு ஓடி எங்கூட்டு வாசி முச்சி மாதிரி ஆட்டிங்க. எங்கூட்டு வாசி முச்சி துணி போட்டா ஆட்டிங்க. அதே மாதிரி ஆட்டிங்க. அங்க துணி போட்டா வெளுத்து கொடுக்கும். இங்க துணி போட்டா என்ன பண்ணும்? இங்க துணி போடாதீங்க, வெள்ள துணியை போடுங்க. போட்டு அப்படியே எடுத்துக்கணும். ஏய் உன்னை எப்ப கூப்பிட்டு வந்தேன்? எவ்வளவு பேர் உட்காந்துக்கிறாங்க. ஏன் லேட் ஆச்சா? வெளியே போயிருந்தேன். வெளியே போனா கழுவினே இல்லையா? என்ன பாக்குறேன்? ஏ அத்தை தாண்டி கேக்குறேன். வெளியே போன கழுவினே இல்லையா? ஏ செவடியா? ஐயோ நான் வெளியே போய் அத்தை தாண்டி கேக்குறேன். செவடியா வெளியே போன கழுவினே இல்லையா? தண்ணி காணுமே. லூசு வெளியே நான் நீ வெளியே வெளியே உனக்கு தெரியாது. தெரியல. போட
பட்டாணி சாப்பிட்டா போடப்படா என்ன போடப்படாது பெரிய போடப்படாது இளவரசன் வந்திருக்கிறார். யாரு? தான் நீ இளவரசம்மா, அது மகாராணி. நீ இளவரசம்மா. அம்மா வணக்கம். வணக்கம். இளவரசம்மன் உன்னதமா சொல்றாரு. அவங்க 2 பேரும் ஒண்ணா பார்த்தாங்க. நீ இளவரசம்மா. ஆமா நீ இளவரசம்மா. மகாராணி. நீ கேட்கலாம் அவங்க பேச்சு அவங்க நினைக்கிறேன். இவங்க பொண்ணு இவங்களா இருப்பாங்க, இவங்க பொண்ணு இவரோட பொண்ணு இவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படியா? அது அப்படிலாம் கிடையாது. 4ஆம் தரம் வேலை போல தள்ளி விட்டாங்க. 5ஆம் தரம் மன்னர், அவர் மன்னர் கெட்டி மேலே போட்டு போட்டுல கெட்டி போட்டு நடப்பாங்க. விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தா திறனை எவனா அர்த்தம் விடுவான். கட்சியாரா அப்புறம் சேர்க்கால வச்சா காலுகளை எக்ஸ்ட்ரா ஏழு மாட்டீரா எல்லாரும் குத்துவாங்க. என்ன ஆடி கீமா கொண்டாங்க. என்ன சாப்பா கை பாப்பா 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 குட்டி போடு பாப்பா. ஆமா ஆமா குட்டி போடு பாப்பா, முட்டி போடு. உமால சூப்பரா அண்ணன் பாரு. உமால ஜான்சி மாட்டாச்சு. உமால அந்திரி பட்டு போய் கீழே உமால குடும்ப மாட்டு மாண்ண உமால ஓ புது மாடல் 2025 எவனா சண்டை வந்தா போட வடவன் ஜாகத்துல எதுவுனே தான் உமால உமால என்ன உமால பொம்மால கும்மால மாடலுக்கு எங்க அம்மாவை இழுத்த ஒப்பனை இருக்குதா? காத்து வராது உட்காந்து அவனா ஜாலாரு நீ தான் சொன்ன இசுமா நீ தாண்டி பொண்ணு பெடி அண்ணாவா நான் அண்ணா சொல்லி சொத்து பஞ்சாங்க கைகுண்ணா அண்ணா நான் 100 ரூபா கொடுத்தேன். ஐயோ நல்ல பிள்ளை. ஆமா அவர் பேரா அப்படியா? என்ஜாய் நீ ஃபாலோ பண்ணிக்கிறேன். போடியா போயிட்டு வரேன். போ அதான் சொன்னா சிறப்பாக இருந்ததுமா. கூப்பிடா அவங்க அம்மால வச்சிருந்தாரு. அம்மால வச்சு போட்டா நெய்னான்னு கூப்பிடா. யார் ஐயா நைனான்றது ஒரு தப்பாங்க. சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டு சொத்துல பங்கு கேப்பேன். அப்ப சொத்துக்கிறாங்க என்னடா சொன்னேன் சிரிக்கிறாரு. அவர் 500 ரூபா கொடுத்துக்கிறேன். ஆமா சரி வரேன்.
பாப்பா ஐயோ பணங்காடா நீ பணங்கானுமா ஓ மை காட் காலம் மாறி போச்சு 2025 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் வரும் புரியல பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் பாத்ரூம் போயிருக்குமா பணம் எப்படி பாத்துருப்போம் அந்த நோட்ல யாருக்கு அவர் வராதான் எவ்வளவு நாள் அடிக்கல போய் வருவாரு ஆனா காஞ்சி தாத்தா ஒரு நாள் என்கிட்ட வந்து அழுகுறாரு உங்களுக்கு எல்லாம் சொல்ற வாங்கி கொடுத்தனாடா எதுக்குடா நீங்க நல்லா இருக்கணும் அதுக்கு தான் நான் வாங்கி கொடுத்த வெள்ளக்காரன்றது நான் எதனா எதிர்பார்த்து வாங்கி கொடுத்தனா அந்த ரூபானால என் போட்டா ஏன்டா போட்டீங்க இவன் போட்டா போட்டு தான் போட்டீங்க எனக்கு ஒயின் சாப்பிட போறான்டா எங்க சரக்கு அடிக்கிற ஆளாடா நான்னுட்டு சூழ்நிலை வாங்கி கொடுத்து ஒயின் சாப்பிட 5 நடக்கிறான் நான் அவனாவது பரவாயில்ல தெரியாது செய்யறான் ஆனா அந்த பொம்பளையா தூக்கி இங்க வச்சுக்கிறாங்க காந்தி தாத்தா அந்த நோட்டே தள்ள கிழிஞ்சு போச்சு செம் ஆயிட்டாரா நோட்டு நன்றி கிழிஞ்சு என்னடா கம்பி கட்டுற கதை ஏய் கம்பி காடா டேங்க் ஆடி போடியா துட்டுவா ஐயா முடிக்கிறேன் ஐயா பேசி ஆக்ஷன் பாருங்க அவளுக்கு என்ன கோணலமானதா போகுது வர்றா பின்ன நான் தான் எடுத்து வச்சேன் இந்த பாப்பா ஐயா எத்தின்னு போய் வா சரி பாருங்க நாட்டியம் சிறப்பா இருந்ததுமா உனக்கு என்ன வேணும் எவ்வளவு பணம் வேணும் போய் என்னமா வேணும் கேளுமா. இதுவரை நமது நாட்டை பேர் பெற்ற நாட்டியத்தை பார்க்கவில்லை இந்த நாட்டிய பேரொழி ரொம்ப அருமையாக ஆடி இருக்கிறார் எனக்கு என்ன வேண்டும்? இசை குறுகார் எதற்கு இசையால் நாங்கள் மயங்கி விட்டு மனைவி உனக்கு என்ன வேணுங்க? நாடு வேண்டுமா நகர் வேண்டுமா சொத்து வேண்டுமா சுகம் வேண்டுமா என்ன வேண்டும் பொண்ணு வேணுமா பொண்ணு வேணுமா கேளுமா நெக்லஸ் வேணுமா? இல்ல வேண்டாம் மேடம் குழந்தை ஏன் அழுகிறது மன்னர் இலக்கிய மனம் படைச்சவர் நிலைகாலம் தருவார் உனக்கு என்னமா வேணும் கேட்கும் போது எங்க அப்பா அப்பா ஞாபகம் வந்துச்சு தாய் தந்தை இல்லையம்மா இல்ல இல்ல யாருமே இல்ல நான் ஒரு அனாதை எனக்கு சொந்தம் பார்த்தனா அவர் மட்டும்தான் ஆமா அது யார் தெரியுமா? நாட்டு அனாதையா இருக்க அது யார் தெரியுமா? அவர் ஒருத்தர் தான் எனக்கு சித்தி பொண்ணு என் லவர் இல்ல அவர் தப்பா சொல்றாரு எங்க பெருப்பா பையன் எனக்கு மாமா மரவாரு அண்ணன் தங்கச்சி அவர் எனக்கு மாமா எங்க பெருப்பா அண்ணன் பையன் தங்கச்சி பரியா மேடம் கம்னலி எனக்கு அந்த முறை கூட வேணாம் நான் முறை வர தெரியாது எனக்கு பயந்துக்கிறேன். என்ன புத்தில சேகரான்னு நினைச்சுக்கோ ஏண்டா புத்தி சேகர எது சேகரக்கு சரி வீடு. ஓ அந்த சரிம்மா, உனக்கு என்ன வேணும் ஐயா நான் என்ன கேட்க போறேன்னா நீங்க கொடுக்குற பொருள் எனக்கு எதுவுமே வேண்டாம் வேணும் இப்பேற்பட்ட பெண்ணை அவன் ஏன் வேணாம்னு சொல்றான்னு தெரியுமா? அவன் தங்கச்சி இடம் இல்லைங்க பாவம் புளிமத்தாடி தங்குறாங்க அந்த நேரத்துல வந்து கூப்பிடுறாங்க இதுவரை என்னாச்சு அனாதையா வாழ்ந்தவரை யாருமே கிடையாது நீ அனாதை சொல்லவே சொல்லாது இல்ல அனாஜி அந்த அவனு பரவாயில்லைங்க அவன் வந்து கூப்பிடுறாங்க செல்லு என்னத்து கூப்பிடுறான்னு அந்த மாதிரி தான் தெரியும். பாவம் கூப்பிடுறாங்க சொல்ல முடியுமா ஐயா என்னதான் வெளியே சொன்னா வெக்கம் உள்ள போனா துக்கமா நீ ஏமா வெளியே போற உள்ள போற அரண்மனை உங்களுக்கு என்ன வெக்கமா துக்கமா உனக்கு என்ன தனியா இனிமேல நீங்க அனாதையா கிடையாது எனக்கு நீங்க கொடுக்குற பொருள்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒன்னே மட்டும் தருவீங்களா அவர் இருக்கிட்ட ஒண்ணுதான் அவர் குத்தி நம்ம என்னது ஒண்ணுதான் அது ஒண்ணுதாங்க அரண்மனை ஒண்ணுதான் இது அது அதை கொடுத்துட்டா அரண்மனை தானே கேக்குறான் பரவாயில்ல உங்களுக்கு ஐயா என்னன்னா உங்க அரண்மனை எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா வேலையா எதுவும் இப்போதைக்கு வேலை எதுவும் இல்லையா காலி இல்லையம்மா அந்த ஒரு நாள் உரைச்சாய ஒரு வேலைக்காரி வேணுமே ஆமாங்க அது பாத்ரூம் கயிறு வேலையாச்சு பரவாயில்ல இருக்கட்டும் விடு எந்த வேலையா செய்யும் சொல்றானே அந்த பாத்ரூம் வேலை கழுவாமா தொழில தெய்வம் சொல்லியிருக்காங்க அம்மா பாத்ரூம்ல ஒரு பாட்டி இருந்தாங்களே அது பாட்டி இறந்துட்டாங்கடி அப்படியா? அதுதான் சொல்றேன் அம்மா பாத்ரூம் கழுவிங்களா அவங்க வந்து கை பாருங்க, வந்து வந்து. வைக்க அவளுக்கு கூட விளையாடிச்சான். அம்மா ஐயா எல்லா வேலையும் செய்யுமா எந்த வேலை இட்டாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் கூப்பிடுற நேரத்துக்கு ஓடி வரணும் சரியா ஓ யார் கூப்பிட்டாலும் வருவாங்க யார் கூப்பிட்டா வருது எங்க அரண்மனைக்கு வேலை தான் சொல்றேன் வேலைக்கு தான் சொல்றேன் என்ன சொல்ற யார் கூப்பிட்டா வருவாங்க யார்
ஆள் கூப்பிட்டா ஒரு வேலைக்காரியை எனக்கு கூப்பிட்டா கூட நான் வந்து வேலை செய்வேன். வேலை செய்ய பண்ண வச்சிருக்கேன், வேற எதுவும் வச்சிருக்கிறோம். இல்ல, வேலைக்காரி இன்னொருத்தர் வேலைக்காரி யாரும் இருப்பாங்கல்ல, அவங்களே வேக வாடினா கூட இது அது இல்லாதான் இந்த அம்மா ஒன்னு இதுல வந்து ஸ்பெஷலிடு. ஆமா சரி எல்லாம் கேட்டுட்டேன் இல்ல இல்ல எதுல பேசிட்டு சுளுக்கு எடுக்கல எங்க அம்மா ஸ்பெஷலிடு. யாருன்னா சுளு பண்ணி சொல்லி எங்க அம்மா சுளுக்கு பயமா செய்வாங்க. ஏம்மா? அப்போ கால் சுளுக்குன்னு சொல்றேன். ஐயோ சத்தியமா ஆளுக்கெல்லாம் சொல்லி கிடைக்க மாட்டேன். அப்போ ஏம்மா, பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? என் பேர் காலா. கல்யாணம் கூப்பிட்டா வந்துருவீங்களா? தூரமா இருந்தா நான் எப்படி உன்னை கூப்பிடுறது? தோரமா நானா போடுவோம். எப்படி? ஓ கலா நான் வரங்க, எனக்கு வேலை கொடுத்தீங்க. அம்மா, வேலை கொடுத்துட்டு சொல்லிட்டு திருவிழா இருக்காதீங்க. கொஞ்சம் ஆணுமெல்லாம் படிக்க கூடாது, சரிங்களா? தன்மையா இருக்கணும். பாருமா என் தங்கச்சி எந்த வேலை சொன்னாலும் நீங்க செய்யணும். எங்க அம்மா கூப்பிட்ட குறைக்கு நீங்க வரணும். அம்மா முதல்ல சொல்லிட்டேன் யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. நீ போமா நீ போமா உணவு உணவு இருக்க உடை, இருக்க இடம் தனியா ஒரு கெஸ்ட் ஆமா, போம்மா. எங்க அறைமேலே கை வச்சு போங்க. என்ன பண்ண வரங்க ஐயா. ஐயோ பின்னாடி பாத்துக்கினே போ. பேராட்ட மாதிரி இவ்வளோ நிறுத்தி நிறுத்தி ரெண்டு பசங்க உக்காந்து வந்துருவாங்க. அந்த ஆச்சரிட்டு போ பணங்க சரி மாதிரி ரெண்டே சரி. புலிமாத்தாயில இருக்கிறான்னு பார்த்தா உடம்பு அப்படியே இருக்குதாடா? அது அங்க அடியில உக்காந்து அது பிரமண மாதிரி ஏறி நான் போயிட்டு வாடி. அப்படிங்களா? சரி, இப்பதான் ஒரு மீன் வந்துருச்சு இல்ல, அரண்மனை போயிடு. கண்டுபிடிச்சி அதெல்லாம் விடுங்க. சரி அடுத்த வேலை என்ன சொல்றேன். கொஞ்சம் அயல் நாட்டை படித்தவரை எதற்கு தெரியுமா? இப்படி கன்னி பருவத்தை விட்டு பங்கு வந்து விட்டாய். அப்படியா? உனக்கு ஏற்ற வரண மனமுடித்து விட்டால் எங்கள் கடமை தீர்ந்துவிடும். இது பாருங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நீ பண்ணி சொல்லாதீங்க. நான் மன்னிக்க மாட்டேன். யாருடா? ஏங்க அந்த லவ் எல்லா இடத்தையும் ஏய், அதுக்கு யார் மேல லவ் வரது உனக்கு? இது உனக்கு கூட லவ் வருது. இங்கேருந்து உள்ள கல்யாணம் பண்ணி எந்த பண்ணி? என்னடா? என் பொண்ணு மாதிரியே கண்ணாடா. ஏண்டா, அவளை நீ தூக்கி வளர்த்தவன் தானே. அவளை போயிட்டு அந்த தவறான இடத்துல அம்மா விளையாடுங்க. இன்னும் விளையாட்டு புத்தியால இரு. நான் ஒன்னே போட மாட்டேன். எல்லாத்துக்கும் உன்னே ஒரு வார்த்தை விளையா அட சும்மா விளையாடுங்க விடுங்க. அரண்மனையில மகாராணினா விளையாடுவா? அப்பா எனக்கு என்ன வயதாகுது? இவ்வளவு சீரியல் திருமணம் இல்லப்பா. திருமணம் ஆசை இருந்தா அப்போ சொல்றேன். அந்த போது திருமணம். கண்ணிட்டு காலை மணவனு போக போறியா? ஆமா மரணம் போயிட்டு வரப்பா. நகரோட சென்று சீக்கிரம் நாளைக்கு நான் வரமா சுத்தி காட்டுறேன்.